இது என்னதுங்க இது? ஒரு குழந்தைய போட்டு நம்ம எல்லாம் வந்து இந்த தானியங்கள்லாம் புடைக்கிற மாதிரி ஒரு முறத்தில் போட்டு புடைக்கிறாங்க. ஸோ இதுதான் உரம் எடுப்பது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. இது வந்து உண்மையாக பார்த்துருவாங்க. ஸோ இது நான் விசாரித்த வகையில் ஒன்று உரம் எடுப்பது அப்படிங்கிறதுனா என்னங்கிற சொல்லிடுறேங்க. அது அந்த காலத்தில் குழந்தைங்க பயங்கரமாக அழுகுறாங்க, கழுத்து பகுதியில் காது பகுதியில் கை வச்சா வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு எண்ணெய் போட்டு கழுத்தில் நீவி விட்டு அப்புறம் ஒரு வேட்டி அல்லது புடவை வச்சுட்டு அதில் குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணுவாங்களாம். இதுதான் உரம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க ஊரில் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. உரம் எடுக்கிறதுங்கிறது ஆக்சுவலி டெக்னிக்கலாக ஒன்றும் எந்த பயனும் கிடையாதுங்க. அதாவது உண்மையாக இந்த மாதிரி கழுத்து பகுதியில் காது பகுதியில் கை வச்சு அழுகுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு சகஜமாக ஆர்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய காது வலி சகஜமாக வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி தொட்டா பயங்கரமாக அழுவாங்க. அது இயற்கையாகவே நிறைய டைம் அந்த சளி சரியாகும் போது சரியாயிடும், அல்லது காதுலேருந்து லைட்டாக நீர் மாதிரி வடிஞ்சு ஒரு நாளில் அது தானாகவே சரியாயிடும். தேவைப்பட்டால் நம்ம மருந்துகள் கொடுத்தா சரியாகும். ஸோ அதனால் இந்த உரம் எடுக்கிறதுங்கிறது அறிவியல் பூர்வமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த நடைமுறையை என்னான்னு நிறைய பேர்த்திட்டு விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி உரம் எடுக்கிறது கிடையாது, இது வந்து ஒரு ஐதீகம்ங்க. அதாவது ஒரு வீடுகளில் 3 குழந்தை 4 குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அடுத்து பிறந்த குழந்தைய அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த முறத்தில் புடைச்சி ஒரு குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வந்த மாதிரி அவங்க ஒரு சாங்கியம் பண்ணி அப்புறம் வந்து குப்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பெயர் வைப்பாங்களாம். எதுக்காகனா ஒரு குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், ஸோ கண்ணுபடாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தில் வைப்பாங்களாம். ஆனால் அதுதான் வந்து இந்த காணொலியில் பண்ணுறதா வந்து நிறைய பேர் சொன்னாங்க பெரியவங்களை விசாரிச்சப்ப. ஸோ இது உரம் எடுக்கிறது கிடையாது. இது இப்போ தேவையா அப்படின்னா ஆக்சுவலாக தேவையில்லை. அந்த காலத்தில் நிறைய குழந்தைங்க இன்ஃபென்ட் மார்டாலிட்டி அதிகமாக இருந்ததுக்கு காரணம் என்னங்க? நிறைய தடுப்பூசிகள் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக 3-4 குழந்தைங்க சின்ன சின்ன நோயில் ஒரு நிமோனியா வயிற்றுப்போக்கு வந்தால் இறந்துருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நவீன வசதிகளில் மருத்துவ வசதிகளில் பிறந்த குழந்தைங்க 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இறக்குறதுல எங்கேயுமே நீங்கள் கேள்விப்படாத விஷயம். அதனால் இந்த ஐதீகம் இப்போதைக்கு நம்ம ஊரில் தேவையே கிடையாது. இந்த மாதிரி புடைக்கிறதுலாம் ஏதோ பயங்கரமான எங்கள் ஐதீகம் சூப்பர் அப்படின்லாம் யாரும் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்க வேண்டாம். இது இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம். இது மாதிரி குழுக்கனா குழந்தைக்கு தலையில் அடிக்கூட படலாம். நல்லதோ கெட்டதோ இந்த மாதிரியான 3-4 குழந்தைகள் இறக்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ நம்ம ஊரில் நவீன மருத்துவத்தோட அட்வான்ஸ்மெண்ட்னால இல்லை. அதை வந்து நாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும்.